வீட்டுல கொஞ்ச நேரம் வீடு வீடாவே இருக்க முடியுது. எந்தரா மணி என்ன ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தூங்குறோம்பா. ஏடா பக்கத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீடெல்லாம் கூட்டி வச்சிருப்பேன்னு பார்த்தா விடிஞ்சு இன்னும் எந்திரிக்காம இருக்கியா? இல்லப்பா சும்மா சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. தூங்கும் போது மட்டும் நேரமா தூங்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எந்திரிக்கும் போது மட்டும் லேட் எந்திரிச்சு சொல்ல மாட்டீங்களே. 5 மணிக்கு எழுப்பி விட்டுறீங்களே. இதுல அநியாயம்பா. நானே எந்திரிக்கிற வரைக்கும் எழுப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நீ சோம்பேறிதாவ. ஒழுங்கா உங்க அண்ணன் கூட வண்டிக்கு போற, போய் வீட்டை கூட்டுறா. என்னடா போலாமா? நாளா வர முடியாது. எப்படி இருந்தாலும் என்கிட்ட மாட்டதான் போறேன். அப்புறம் வச்சு செய்கிறேன் பாரு. நீ எப்படி குக்கி போட்டாலும் நான் மாட்ட மாட்டேன். ஒரு வேலையை திருத்தமா செய்ய மாட்டேன், எல்லாம் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. ஏண்டா நான் வந்துதான் சமைக்கணுமா? நீலாம் வந்து சமைக்க மாட்டியா? வண்டியில மட்டும் சமைக்கிற, ஒழுங்கா வந்து சமை, இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன மாதிரி டிரைவர்லாம் வண்டியில இருந்து வீட்டுல வந்து சும்மா இருந்தா எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? வண்டியில மட்டும் சமைக்கிற, வீட்டுல சமைக்க மாட்டேற. அது ஏன் என்கிட்ட சொல்ற? இது ஏன் தலையெழுத்து. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? வரும்போ நான் டிரைவர் இருந்தா சொல்லுண்ணா. ஒரு டிரைவர் வரன்ட்டு லாஸ்ட் மினிட்ல வரலண்ணா. வண்டி வேற சாயந்தரம் வேற கிளம்புது. ஒரு மணி நேரத்துல கூப்பிடுறேன். சரிண்ணா. பிரதர், நீங்க போறது டிராவல் தானே? ஆமா. எங்க போவீங்க? ஆல் இந்தியா. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி இந்த மாதிரி. ஃபாரஸ்ட் ஏரியாலாம் வருமா? வருமே. கனவா கனவா நான் காண்பது நானும் வரேன். வரலான்னா நானும் வரேன். பேச்ச மாத்த மாட்டேன். இல்ல மாத்த மாட்டேன். ஆனா நீ வரணும்னா கிள்நீராதான் வரணும். பரவாயில்லையா? அது எதுவோ நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போ. ப்ராமிஸ் பண்ண. நான் டிரைவர் கேட்டு இருந்தல்ல, டிரைவர்லாம் வேணாம். எனக்கு ஒரு பலியாடு கிடைச்சிருச்சு. அதை நான் வச்சு செய்ய. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம வீடு இல்லாம எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. சின்ன வீடா? ஏண்டா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள செட்டப்பு, அது சின்ன வீடு வர. இரு உன் அப்பா கிட்டயே சொல்றேன். டே எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு ஒரு தடவை நான் போயிட்டு வந்துடுறேன். டைம் வேற ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா. அப்பா உங்க பெரிய பையன் நமக்கெல்லாம் தெரியாம சின்ன வீடு வச்சிருக்கோம். என்ன வீடா? நீங்க பெரிய குழந்தைன்னு சொல்லுவீங்களே, அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை தரப்போகுது. வேணா என் மகன் நம்பிக்கை இல்லைன்னா அவன் பேசுறது நீங்களே கேளுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம வீடு இல்லாம எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. சரி நீ வை, அவன் நான் பார்த்தேன். செத்தடாடே. இதுதான் என் சின்ன வீடு. இது கிச்சனு, இது சாமி ரூமு, இது டைனிங் டேபிள், இது பெட்டு, அது ஃபேனு, இது ஹாலு, அது வண்டி ஓட்டுறாரு. எப்படி அழகா? இதுதான் நீ சின்ன வீடுன்னு சொன்னியாடா? நான் வேற இது தெரியாம அப்பா கிட்ட என்னென்னமோ சொல்லி வச்சிட்டானே. இப்பதான் அப்பா கிட்ட பேசுனா திருப்பியும் கூப்பிடுறாரு. அப்பாவா? டேய் எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். சக்கரைக்கு இது வந்துருச்சா இவனுக்கு? அடிக்கடிக்கு உனக்கு போயிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ, சின்ன வீடு வேணுமா? உனக்கு என்ன வயசாவது உனக்கு சின்ன வீடு ஆகுது? அப்படியே நினைச்சாடே நீ ஒன்னும் சொல்லாத. வீட்டுக்கு சரியான அமௌண்ட் வரல, இவன் ஏதோ தில்லு பண்றான்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்றாடே. நீ வீட்டுக்கு உனக்கு இருக்கிறாடே.